போன வருஷம் போல இந்த வருஷம் நாகால் சதுர்த்தி 2 பட்டு வந்தா, போன வாட்டி 2வது நாள் போனதுனால கூட்டமே இல்ல. அதனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்டு ஓடி போயிடலான்னு ஓடி போயிட்டோம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ஓடி போயிட்டோம். இந்த முட்டை, கற்பூரம், பாக்கு, தேங்காய் ஓடு, குங்கும மஞ்சள், வெத்தலை, அதுக்கப்புறமா வந்து இந்த டின்ல பால், ஊதுவத்தி, அதுக்கப்புறம் நேற்றே மஞ்சள் தடவி வச்ச கயிறு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூவும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இதுதான் நம்ம அவுட்ஃபிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன நம்ம போட்டுட்டு போகிறோம், சுடிதார் தான், வேறு என்னத்தை போடுறது. அதுக்கப்புறம் போகிற வழியிலே வந்து இந்த பழம் மறந்துட்டு இருந்தோமா, அதையும் வாங்கி வச்சுட்டு போனால் இந்த வாட்டியும் கூட்டமே இல்லை, யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் வச்சுட்டு இருந்தாங்களா. எனக்கு அப்படியே கஷ்டமாக போச்சு. என்னடா இது, எப்பவும் வந்தால் இந்த இடத்துல வந்து பல வகையான தட்டு, இந்த அழகழகாக கயிறு சுற்றி வந்து சாமிலாம் வந்து அவ்வளோ அலங்காரமாக இருக்கும், அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க, நிற்கவே இடம் இருக்காது, ஜகஜோதியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் வந்து இப்போன்னு இல்லை, கொஞ்சம் வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. ஏன்னு தெரியல, இந்த ஜிஎஸ்டி அதிகமாக்கினதுனாலையா இல்லை வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, எந்த செலிப்ரேஷனுமே இல்லை. அது செலிப்ரேஷனே தோண மாட்டேங்குது. ஏனோ தானான்னு கும்பிட்ற மாரி இருக்குது. யாரோ ஒருத்தர் தான் கும்பிட்றாங்க. பேசாமல் 90ஸ்க்கே டைம் ட்ராவல் பண்ணி போயிடலான்னு தோணுது. சரி, ஓகே. இந்த இது வந்து தான், இந்த அரச மரம் வந்து தான், இது உள்ளே வந்து பெரிய நாகம் வாழ்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கா. அதனால வந்து இங்கே தான் நாகல் சதுர்த்தி கும்பிடுவோம். வந்த உடனே வந்து மரத்துக்கு கழுவிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த குங்குமம்லாம் சாமிக்கிட்ட கொட்டிட்டு, அந்த சாமிக்கு மேலே ஒரு சின்னதாக இடம் இருந்தால் அதில் வந்து பூ வச்சுட்டு, அதுக்கு மேலே நம்ம மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த கயிறு வச்சுட்டு சாமிக்கு வந்து இந்த ஊதுவத்தி எடுத்துகிட்டு வந்தோம்ல, தீபார்த்தனைலாம் காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் அங்கே கொளுத்தி வச்சுட்டு சாமி தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு 3 வாட்டி சுற்றி வலம் வந்துட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல அந்த கயிறு வந்து சாமியாண்ட வச்சு எல்லா சாமியாண்ட தொட்டு தொட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த பெரிய நாக சிலை இருக்குல்ல, அந்த சிலையாண்ட தொட்டு எடுத்துட்டு கும்பிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு பால் மீத்தி வச்சோம் சாமிக்கு. அதை பிரசாதமாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.